வணக்கம். இந்த டிவி ஆக்ட்டை பத்தி பார்க்குறோம். அந்த டிவி ஆக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்பட்ட பாதிப்புக்கு உள்ளான குடும்ப வன்முறையினால் அ பாதிப்புக்கு உள்ளான பெண் கேன் இன்ஸ்டிடியூட் த கேஸ் அப்படின்னு தான் இருக்குது. கரெக்ட்டா? அப்ப அந்த பாதிக்கப்பட்ட பாதிப்புக்கு உள்ளான பெண் யாரா இருக்கலாம்? மாமியாரா கூட இருக்கலாம். ஸோ, அப்போ மாமியார் கூட வந்து டிவி கேஸ் போடுறதுக்கு அ சட்டம் அனுமதிக்குது. அப்படி தான் அதில இருக்குது. கரெக்ட்டுங்களா? அதாவது எந்த ஒரு மாமியாரும் போயி, என்னுடைய மருமகள் என்னை கொடுமைப்படுத்தினா அப்படின்லாம் சொல்லிட்டு யாரும் போய் என்ன பண்ண மாட்டாங்க, கேஸ்லாம் போட மாட்டாங்க. கோர்ட் வரைக்கும் போக மாட்டாங்க. கரெக்ட்டுங்களா? அதாவது புரொவிஷன் ஆஃப் லா அதை நீங்கள் படிச்சீங்கன்னா, விக்டிம் ஆஃப் வயலன்ஸ் இஸ் வுமன் அப்படி தான் அதில் இருக்குது. அந்த வுமன் கேன் பி எய்தர் மாமியார் ஆர் மருமகள். கரெக்டா? அக்ரீவ்டு பர்சன் கேன் இன்ஸ்டிடியூட் த கேஸ். ஓகேவா? அப்படின்னு தான் இருக்குது. அப்போ அக்ரீவ்டு பர்சன் யாரு? வுமனு. அந்த வுமன் அப்போ அக்ரீவ்டு பர்சன்னா யாரு? பாதிக்கப்பட்ட பெண்ணு. அப்போ அக்ரீவ்டு பர்சன் யாரு? வுமனு. அந்த வுமன் மாமியாராகவும் இருக்கலாம், மருமகளாகவும் இருக்கலாம். அதைத்தான் நான் சொல்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்கிறது, கணவன் மேலே மாமியார் மேலே பெண்கள் போய் என்ன பண்ணுவாங்க, மனைவி போய் வழக்கு தொடுப்பாங்க டிவிசியில். ஓகேங்களா? அந்த ப்ரொவிஷன் ஆஃப் லா அங்கே ப்ரொவிஷன் இருக்குதுன்றதுனால டிவிசி கேஸ் போடுறாங்க. ஆனால் எந்த ஒரு மாமியாரும் போய் என்ன சொல்கிறது, மருமகள் மேலே போட்ட மாதிரி டிவிசி போட்ட மாதிரி நான் கேள்விப்படலை. அந்த மாதிரி கேஸ் நானும் ஃபைல் பண்ணது இல்லை. அந்த மாதிரி கேஸ் நான் நடத்தினதும் இல்லை. கரெக்டுங்களா? ஜஸ்ட் இது வந்து ஒரு டிஸ்கஷன் தான். ஓகேங்களா? ஒரு ஷேரிங் ஆஃப் வியூஸ் அண்ட் ஒப்பீனியன் தான். ஓகேங்களா? வேற ஒன்றும் இல்லை. அதாவது என்னன்னா, மருமகள் வந்து என்னை கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான ப்ராப்பரான எவிடன்ஸு, டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸு, பேப்பர் எவிடன்ஸு, வீடியோ எவிடன்ஸு, கரெக்டுங்களா? அந்த இதெல்லாம் இருக்கணும். அதெல்லாம் இருந்தால் தான் அந்த கேஸை வந்து நம்ம டிராஃப்ட் பண்ணி, ஃபைல் பண்ணி, அதை நம்பரிங் பண்ணி, அதை கேஸாக உருவாக்க முடியும். ஓகேங்களா? அதாவது மாமியாரை மருமகள் கொடுமைப்படுத்துகிறார் அப்படின்றதுக்கு உண்டான எவிடன்ஸ்லாம் எதுவுமே இல்லை, கான்க்ரீட்டான எவிடன்ஸ்லாம் எதுவும் இல்லை அப்படின்னா அந்த கேஸ் வந்து நம்பர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கரெக்டுங்களா? எனக்கு தெரிஞ்சு யாரும் அந்த மாதிரி போட்ட மாதிரிலாம் தெரியல. கரெக்டுங்களா? மேபி ஃப்யூச்சரில் போடலான்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? நான் அந்தளவுக்கு அந்த டிவிஐ கேஸில் வந்து எக்ஸ்பர்ட்டும் கிடையாது. கரெக்டுங்களா? அதாவது வந்து அக்ரீவ்டு பர்சன் வந்து மாமியாராகவும் இருக்கலாம், மருமகளாகவும் இருக்கலாம். ஏன்னா வந்து எப்போவுமே வந்து மாமியார் மட்டுமே மருமகளை அடிக்கிறாங்க, கொடுமைப்படுத்துகிறாங்கலாம் இல்லாமல் காலங்கள்லாம் மாறி போச்சு. மருமகள் கூட வந்து மாமியாரை எகிரி அடிக்கிறதெல்லாம் உண்டு. கரெக்டுங்களா? இல்லையா? இந்த லா வந்து பார்த்திங்கன்னா, அந்த டிவிசியை வந்து பெரும்பாலும் வந்து லேடீஸ் வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அதாவது படித்தவங்க, வேலைக்கு போகிறவங்க, நிறைய சம்பாதிக்கிறவங்க, நல்ல பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், எம்சிஏ, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் பெரிய இப்போ நான் எல்லாரையும் குறையெல்லாம் எதுவும் சொல்லலை. ஓகேங்களா? வர்ற கேஸெல்லாம் அப்படி தான். வர்றதெல்லாம் பிஇ, பிடெக் படிச்சிருக்கேன், எம்இ, எம்சிஏ படிச்சிருக்கேன், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கிறேன், அந்த பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், 2 லட்சம் சம்பளம் வாங்குகிறேன், 1 லட்சம் சம்பளம் வாங்குகிறேன். இவங்களாம் தான் எங்ககிட்ட வந்து இந்த டிவி கேஸை கொடுக்குறாங்க, நம்ம போடுறோம். ஓகேவா? சில கேஸுக்கு நம்ம கம்ப்ளைனண்ட்டாக கவுன்சிலாக வருவோம், சில கேஸில் நம்ம ரெஸ்பாண்டன்ட் கவுன்சிலாக வருவோம். கரெக்டுங்களா? இல்லையா? ஸோ இந்த கேஸ் வாங்க பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு எந்த ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸும் நடந்திருக்காது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் ஆஃப் லா இருக்குது, நம்ம ஏன் இதை வந்து யூஸ் பண்ணிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வந்து வருவாங்க. அதை நம்ம ஏன் இதை யூஸ் பண்ணிக்கக்கூடாது அப்படின்றதே அது மிஸ்யூஸ் தான். உண்மையிலேயே அங்கே குற்றம் நடந்திருக்குதா அப்படின்னு பார்த்தா வந்து அங்கே நடந்திருக்காது. ஆனால் நடந்த மாதிரி வந்து அவங்க போடுவாங்க. அப்படின்னா அது மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி தான் அர்த்தம். ஓகேங்களா? இதை வந்து எப்படின்னா, அந்த கணவரை, மாமனார், மாமியாரை, கரெக்டுங்களா, அவங்கள அசிங்கப்படுத்தணும், அவங்கள வந்து ஹேராஸ் பண்ணணும், அவங்கள பயமுறுத்தணும், அவங்கள கோர்ட்டுக்கு இழுத்து வந்து அவங்க மேலே ஒரு கேஸை போட்டு அவங்கள ஒரு பயத்தை உண்டாக்கி அதன் மூலமாக வந்து ஏதோ ஒரு காம்பன்சேஷனுக்கு வாங்கிட்டு போகலாம். கரெக்டுங்களா? நான் எல்லாரையுமே குறை சொல்லலை. ஒரு சில பேர் இதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னா அதை மிஸ்யூஸ் பண்ணுறவங்கள நம்ம சொல்லி தான் ஆகணும். கரெக்டுங்களா? ஆஸ் அன் அட்வொகேட்ன்ற முறையில் சொல்கிறேன். கரெக்டுங்களா? இந்த கேஸை பொறுத்தவரை, அதாவது டிவியை பொறுத்த வரைக்கும் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து, அதாவது உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவங்களாம் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் அந்த அந்த விஷயங்கள்லாம் வந்து அந்த நிறைய பாதிக்கப்பட்ட பெண்கள் ஊருக்குள்ளே இருக்கிறாங்க. அது நமக்கு வந்து வெளியே தெரியாது. கரெக்டுங்களா? அதாவது ஏழையின் சொல் அம்பலம் ஏறாதுன்ற மாதிரி நிறைய பாதிக்கப்பட்டவங்க, கஷ்டப்பட்டவங்கெல்லாம் எந்த ஒரு கேஸும் கொடுக்காம, போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போகாமல், கோர்ட்டுக்கும் வராமல் அப்படியே கஷ்டமாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கஷ்டமும் அனுபவிக்காதவங்க, ஓகேவா, லைட்டாக கஷ்டங்களை அனுபவித்தவங்க கொஞ்சம் அனுசரித்து வாழலாம். பட் இருந்தாலும் நம்ம எதுக்கு அவன்கிட்ட போய் அனுசரித்து வாழணும்? நம்ம ஈகோ தானே பெருசு. நம்மக்கிட்ட தான் காசு போனால் இருக்குது, நம்ம மாதம் 2 லட்சம் சம்பாதிக்கிறோம். அவன் மேலே ஒரு கேஸை போட்டு அவனை கொஞ்சம் பயமுறுத்தி விடுவோம், கொஞ்சம் அப்படியே ஊசலாட விடுவோம் அவனும் கொஞ்சம் ஒரு 10 முறை 10 கோர்ட்டுக்கு வந்து போட்டோம். அவங்ககிட்டையும் காசு இருக்குது, அவனும் காசு கொடுத்து கேஸ் நடத்தட்டும். முடிவில் எப்படி நம்மளுக்கு ஃபேவரபுளாக தான் ஜட்ஜ்மெண்ட் வரும், நமக்கு எப்படியும் ஒரு மினிமம் காம்பன்சேஷன் கிடைக்கும். ஸோ நம்ம ஒரு வக்கீலை வச்சு கேஸை போடுவோம் அப்படிங்கிற இன்டென்ஷன் கொண்ட பெண்களும் இருக்கிறாங்க. நம்ம லேடிஸ் எல்லாம் குறையெல்லாம் சொல்லலை.
ஓகேங்களா? நம்ம டே டு டே பிராக்டிஸில, டே டு டே அட்வொகேட் லைஃப்ல இதெல்லாம் பார்க்குறோம். அத வந்து நம்ம எடுத்து சொல்றோம். வேற ஒண்ணும் கிடையாது. நமக்கு யாரையும் குத்தி குறை சொல்லி எனக்கு எந்த யூஸும் கிடையாது. கரெக்ட்டுங்களா? சரி, ஓகே. கமிங் டு த பாயிண்ட். இந்த டிவி ஆக்ட்ட பொறுத்தவரைக்கும், டிவி கேஸ பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, காம்பன்சேஷன் தான் கிடைக்குமே தவிர, பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த பாதிப்பு செஞ்சான் பார்த்தீங்களா? அந்த கணவரோ, அந்த மாமியாரோ, அவங்க மாமனாரோ அவங்கள ஜெயிலுக்குலாம் அனுப்ப மாட்டாங்க. ஒன்லி காம்பன்சேஷன் கிடைக்கும். காம்பன்சேஷன் வந்து அஷ்யூர்டு. அந்த காம்பன்சேஷன் குடுக்க சொல்லி கோர்ட் ஆர்டர் போடும். அப்படி அந்த காம்பன்சேஷன் அவன் குடுக்கல அப்படின்ற பட்சத்தில நீங்க எக்ஸிகியூஷன் பெட்டிஷன் போடணும். அட்வொகேட்ஸ் வந்து இன்னும் மேற்கொண்டு எக்ஸிகியூஷன் பெட்டிஷன் போடணும். கரெக்ட்டுங்களா? அவனுக்கு சொத்து கித்து இருந்தா எக்ஸிகியூஷன் பெட்டிஷன் போடணும். இல்லன்னா வந்து ஜட்ஜே சொல்லுவாரு, அரெஸ்ட் பண்ணி உன்ன 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 உள்ள தூக்கி வைக்கிறேன்ப்பா அப்படின்னுவாரு. அடுத்த வாய்தால பணத்த கட்டுன்னுவாரு. அது அப்படியே போகும். ஸோ, அதனால வந்து இந்த டிவி கேஸ்லலாம் வந்து உள்ள தூக்கி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. கரெக்ட்டுங்களா? ஐபிசி கவரபிள் அஃபென்ஸா இருந்தாக்கா, ஐபிசி கவரபிள் அஃபென்ஸா இருந்தாக்கா, என்ன சொல்றது? அது அப்படி பண்ணியிருந்தா பிரைமா ஃபேசி இருந்தா எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் போட்டு பண்ணி, அப்புறம் சார்ஜ் ஷீட் போட்டு, அப்புறம் ட்ரையல் நடத்தி அதில வந்து அவன் கன்விக்டடு, அவன் தப்பு பண்ணிட்டான்னு ப்ரூவ் ஆச்சுன்னா ஜெயிலுக்கு அனுப்புவாங்க. மத்தபடி இந்த அதெல்லாம் ஐபிசி கவரபிள் அஃபென்ஸ்ல. கரெக்ட்டுங்களா? இந்த டிவிசிலலாம் வந்து ஜெயிலுக்கு அனுப்புறதுலாம் ரொம்ப குறைவு. ஓகேவா? காம்பன்சேஷன் வந்து இஸ் அஷ்யூர்டு. இவ்வளோதான் விஷயம். காம்பன்சேஷன தான் எதிர்பார்க்கணுமே தவிர, அவன தூக்கி ஜெயில்ல வைப்பாங்க அப்படின்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. இத தான் நான் சொல்றேன். வேற ஒண்ணும் கிடையாது.